விஜயை வைத்து காரியம் சாதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிஜேபி செய்யுமான்னா செய்யும். மக்கள் விரோதமாக அது நடக்கும்போது மக்கள் எழுச்சி கொள்வார்களான்னு கேட்டால் அதுக்கு விடமாட்டாங்க. விஜய் தரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மாஃபியா நெட்வொர்க் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியான பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள். உங்களுடைய நியூஸ் ஃபீடில் உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட செய்திகள் வரும்ன்றதை நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியாதோ, நீங்கள் முன்னாடி பார்க்கக்கூடிய ஃபீடு தான் உங்களுக்கு விருப்பமான செய்திகள் வரும். அதே போல் ஒரு பெரிய வாட்ஸ்அப் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஆதரவான பிம்ப வலைகளை சுற்றி வச்சு ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்துக்கிட்ட கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஒரு க்ரௌடுகிட்ட, அதுவும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் க்ரௌடுக்கிட்ட விஜய் மட்டும்தான் இந்த சமூகம், விஜய் தான் உலகம், விஜய் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேட்டர்னை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது விஷயம் தெரிஞ்ச பல நண்பர்களுக்கும் அது தெரியும். ஆனால் வெளிப்படையாக அதை பேச மறுக்கிறாங்க. ஏன் இதையுமே நான் ஷாக்கிங்காக சொல்கிறேன்னா, நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படணும்னு திமுக மாதிரியான கட்சிகள், திராவிட இயக்க சிந்தனை உள்ள கட்சிகள், மாநில நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் மன்றத்தில் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அதற்கு ஒரு போராட்டம்னு முன்னெடுக்கும் போது விஜய் மாதிரியான ஒரு நபர்கள் மைக்க பிடிச்சு டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பா, அண்ணன் நான் இருக்கேன், நம்ப மாட்டீங்களா, உங்களுக்காக நான் இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கோச்சிங் சென்டர் பனையூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா அதை பூராத்தையும் நம்பிடும். அதை பூராத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை சார், நான் சொல்கிறேன், மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த 5 வருஷத்துக்கு இதே மாதிரியான ஒரு செட்டை கிரியேட் பண்ணுறாங்க. தாவேக்கா குரூப் அதை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு பெரிய சமூக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு மாபை கிரியேட் பண்ணி அதற்கு சிந்திப்பதற்கு உண்டான எந்த வாய்ப்பையும் வழிவிடாமல் செய்யக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. ஆனாலும் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்று தான், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். லிட்டரலாக அதுதான். ஏன்னா முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு கேட்டு வென்ற வேட்பாளர்களுடைய முகங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அவர் எப்படி இவ்வளவு கண்ணியமா இத்தனை ஆண்டு காலம் இவர் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷமா, இந்த 3 வருஷத்துலையும் ஒரு இடத்துல கூட மிக கொடூரமான செயல் என்று கரூர் செயல் விமர்சிக்கப்பட்ட போது கூட விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தை பேசாமல் கண்ணியம் காத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கண்ணியத்தை விஜய் அடுத்த ஆண்டுகளில் காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. விஜயால் அந்த கண்ணியத்தை ஒருபோதும் காக்க முடியாது. ஏன்னா பிறரை இழித்தும் பழித்தும் அவமதித்தும் பேசி தன்னை ஒரு ஹீரோவாக காட்டுவது தான் அவருடைய சக்சஸ் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இன்னமும் தொடர்ச்சியாக ஆழமாக செய்வார். மிகப்பெரிய பேரழிவு தமிழ்நாட்டிற்கு விஜய் வடிவில் வரும். எழுதி வச்சுக்கோங்க. அதற்காக போராட வேண்டிய நேரமும் இதுதான்.